முருகா போற்றி. ஓம் சரவணபவ. என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் எது நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இந்த பதிவை கேட்கிறாயோ அது விரைவிலேயே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. அதற்கான அற்புதமான வாய்ப்பை இன்று இரவே நான் ஏற்படுத்தப் போகிறேன். உன் வாழ்வில் சில சூழ்நிலைகள் சில பேர் உடைய செயல்களால் மாறிவிட்டு உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது என்று எல்லாமே எனக்கு தெரியும். சூழ்நிலை மாறும்போது சிலரது சைகைகளும் சிலரது வார்த்தைகளும் மாறத்தான் செய்யும். அவருடைய செயல்களை கண்டு வருந்த வேண்டாம் கண்ணே. இதுதான் உன் வாழ்வில் நிதர்சனம். 1000 பேர் 1000 துன்பங்களை கொடுத்தாலும் அதில் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக உன் அப்பன் நான் இருக்கும்போது நீ ஏன் வருந்துகிறாய்? மற்றவர்களின் யாருடைய சொல்லும் செயலும் காயப்படுத்தாத போது உனக்கான வாழ்க்கையை நான் உயர்த்தி அமைக்கப் போகிறேன். உன் வாழ்க்கை உயர்வாக மாறிவிட்டாலே யாரும் எதுவும் உன்னை சொல்ல மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள். அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு தானே இருக்கிறார்கள். நீயும் அதேபோல் உன் வாழ்க்கையை பார்த்துக்கொள். உன்னை கேலி செய்தவர்களும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் ஏளனமாக பேசியவர்களும் கூட நாளை உன்னை தேடி வந்து உன் வாசலில் உனக்காக காத்திருக்கும்படி நான் செய்து காட்டத்தான் போகிறேன். கலங்கிய நீரும் குழம்பி போயிருக்கும் உன் மனமும் ஒரு நாள் தெளிந்துதானே தீரும். அது மிக விரைவாக தெளியதான் போகிறது. நீ கவலைப்படாதே என் கண்ணே. உன்னுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலை விரைவில் கலைந்து போகும். நீ என்னிடம் எதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்று கேட்டாயோ அது அத்தனையும் உனக்காக நடத்தி கொடுக்க போகிறேன். அதற்காக ஒரு அற்புதத்தை இன்று இரவு நான் நிகழ்த்தப் போகிறேன். இதுவும் கடந்து போகும் என்று நானும் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்பா. ஆனால் எல்லாம் பழகிதான் போகிறது தவிர எதுவும் என் வாழ்வில் மாறவில்லையே என்று நினைக்காதே. உனக்கான சரியான மாறுதல்களை உருவாக்கத்தான் போகிறேன். உனக்கு நீயே சுமையாக மாறிவிடாதே என் கண்ணே. தேவையில்லாத சில நிகழ்வுகளையும் தேவையில்லாத சில நினைவுகளையும் மற்றவர்கள் பேசிய வார்த்தைகளையும் அளவுக்கு அதிகமாக சுமப்பதால் உனக்கு நீயே சுமை போல மனபாரத்தோடும் வருத்தத்தோடும் வாழ்கிறாய். நான் உனக்காக வாழ்க்கையை உயர்வாய் மாற்றப் போவதற்கான வாய்ப்பினை அமைத்து கொடுக்கப் போகிறேன். அது சிறிதோ பெரிதோ வாழ்க்கையில் முன்னேற அது உதவுமா என்று யோசித்து அதை சரியாக இறுக்கமாக பிடித்துக்கொள். அவமானப்பட்ட பிறகு கற்றுக்கொண்ட எந்த விஷயமும் அவ்வளவு எளிதில் மறந்துவிடாதல்லவா? அப்படித்தானே நீ பல விஷயங்கள் அவமானப்பட்ட பிறகு புரிந்து கொண்டாய். யார் எப்படிப்பட்டவர்கள், எந்த நேரத்தில் எப்படி பேசுவார்கள், கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் இப்படி தூக்கி எறிந்து பேசுகிறார்களே என்று நீ வருத்தப்பட்ட நொடிகள் எல்லாம் நான் பார்த்து கொண்டுதானே இருந்தேன். விழுந்த அடிகள் எல்லாம் உனக்கான படிகளாக நினைத்தால் எப்படிப்பட்ட துயரத்தையும் வெற்றி பெறுவாய் என் பிள்ளையே. நீ பெற்றது அடிகளும் கிடையாது, உனக்கு கிடைத்தது தோல்விகளும் கிடையாது. உண்மையான உன் வெற்றியை நான் பார்க்கும்படி நான் செய்கிறேன். வாழ்வில் முன்னேறுவதற்கான இப்பொழுது நீ பல முயற்சிகளை எடுக்கிறாய். சில விஷயங்களை செய்வதற்கான முடிவும் எடுத்துள்ளாய். ஆனால் எதையும் பாதிலேயே விட்டுவிடாதே என் கண்ணே. எதையும் தொடர்ந்து செய்யும் போதுதான் வெற்றி கிடைக்குமே தவிர ஆரம்பித்தவுடன் எல்லாம் வெற்றியாக முடிந்து விடாது. நீ அடுத்த அடியை நம்பிக்கையோடு எடுத்து வைத்தால் நீ நடந்து முடியும் போது உனக்கான வெற்றி படிக்கட்டை நெருங்கியிருப்பாய். நீ செய்யும் செயல் முடியுமா இல்லையா முயற்சி செய்து பார்க்க மட்டும் தயங்காதே என் பிள்ளையே. எல்லாம் நன்மையாகவே முடியும். யாம் இருக்க பயமேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.